வணக்கம். எத்தனை வகையான மீன் குழம்பு இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டி கையால் சாப்பிட்ட மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுவும் அவங்க நல்லா அம்மியில் அரைச்சி மசாலா தடவி மீனை வறுத்து நல்லா வாழை இலையில் போட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த டேஸ்ட் வேறு எங்கேயுமே வராது. இன்றைக்கி அது மாதிரி தான் எங்கள் பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்த மீன் குழம்பு, மீன் வறுவல். அதை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நெய்ஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவு எடுத்திருக்கேன், கரைச்சி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துப்போம். அம்மியில் அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதை சேர்த்துட்டு கையால் கரைச்சிக்குங்க. இது கையால் தான் கரைக்கணும், கரண்டி வேண்டாம். கையால் கரைச்சினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கரைச்சிட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு வேளை பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. மண் சட்டி எடுத்திருக்கேன். மீன் குழம்புனாலே மண் சட்டியில் வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடேறினோடனே ஜீரகம், வெந்தயம், கடுகு இதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே இது கூட பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இதோட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கியதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை கையால் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினோடனே கரைச்சி வச்ச கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க, பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு அரை மணி நேரம் மிதமான தீயில் குழம்பு கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு எந்தளவு கொதிச்சு வருதோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் வறுவலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கல் உப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாம் மிக்சியில் நல்லா நெய்ஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. மிளகாத்தூள் வேணால் நீங்கள் மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட் பாருங்கள், இந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் துண்டுகளை எடுத்து இந்த பேஸ்ட்டை நல்லா தடவி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தடவியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அதிகப்படியான மசாலாவும் கிடையாது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மாங்காவை சேர்த்துப்போம். குழம்பு நிறைய வைக்கிறதுனால நான் ஒரு 4 பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேன், பெரிய பீஸாகவே. மாங்காய் வந்தோடனே மீனையும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மீன் வெந்து வந்துடும். மீன் குழம்புல ஃபஸ்ட்டு தலையும் வாலும் தான் சேர்க்கணும். தலை வெந்துச்சுன்னா அந்த கண்ணு கொஞ்சம் வெளில வரும். அப்புறம் மற்ற துண்டுகள் நம்ம சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் வறுவலுக்கு தவா ஃப்ரை பண்ண போகிறதுனால நான் தவாவில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ மீன் துண்டுகளை அதில் வச்சிடலாம். மீன் துண்டுகளை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மிதமான தீயில் இருந்தால் தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு பக்கம் வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்ல மிதமான தீயில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி வேக வச்சோன்னா உள்ளே இருக்க தண்ணிலாம் எக்ஸஸாக போயிட்டு நல்லா சூப்பராக மொறு மீன் வெந்து வரும். எண்ணெயில் பொரிக்க தேவையில்ல. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு மீன் வறுவல் வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.